நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் இர்ஷாதே காதர். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கோவிட் எச்சரிக்கைக்கு மத்தியில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியீடு. வார இறுதி நாட்களில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களிடம் வேண்டுகோள். அரச வங்கி கட்டமைப்பு தொடர்ந்தும் பலமிக்க வகையில் முன்னெடுக்கப்படும் என்கிறார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. நல்லாட்சி அரசாங்கம் மிக மோசமான வகையில் அரசியல் பழிவாங்கலை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு. கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் அடுத்த வாரம் வெளியிடப்படும். மத்திய தரைக்கடல் எல்லையில் நிகழ்ந்த படகு விபத்தில் 100க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கோவிட் எச்சரிக்கை நிலைக்கு மத்தியில் எதிர்வரும் மே மாதம் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் கட்டுப்பாடு தொடர்பான ராஜாங்க அமைச்சு இதனை வெளியிட்டுள்ளது. இதன் பிரகாரம் அத்தியாவசிய சேவைகள் தவிர ஒரு வீட்டில் இருந்து வெளியேறுவதற்கு 2 மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பஸ் வண்டிகள் மற்றும் ரயில் வண்டிகளின் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு அமைவாக பயணிகள் ஏற்றப்பட வேண்டும். மோட்டார் வாகனம் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் 2 பேர் மாத்திரம் பயணிக்க முடியும். அரச மற்றும் தனியார் பிரிவு அலுவலகங்களில் குறைந்த ஆளினுடன் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநாடுகள், கூட்டங்கள் நடத்துவதாயின் அந்த மண்டபங்களின் ஆசன எண்ணிக்கையில் 50% மாத்திரம் நபர்களை அனுமதிக்க முடியும். தொழில்களில் ஈடுபடுவோருக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகளை வழங்க வேண்டும் என புதிய சுகாதார வழிகாட்டலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தக நிலையங்களில் சமூக இடைவெளியை பேணுவது கட்டாயமாகும். பாடசாலை மற்றும் முன்பள்ளிகளில் 50% மாணவர்களை அனுமதிக்க முடியும். பல்கலைக்கழகங்கள் மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இறுதிச் சடங்கில் 25 பேர் மாத்திரம் கலந்து கொள்ள முடியும் என்றும் ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் கட்டுப்பாடு தொடர்பான ராஜாங்க அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் வார இறுதி நாட்களில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாட்டின் தற்போது பரவியிருக்கும் கோவிட் வைரஸானது இந்தியாவில் பரவியிருக்கும் உருமாற்றம் பெற்ற வைரஸ் வகையை சேர்ந்ததா என்பது பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸின் அறிகுறிகள் 14 தினங்களின் பின்னர் வெளிப்படுவதாக அவர் கூறினார். கடந்த காலங்களில் நிலவிய கோவிட் எச்சரிக்கையின் போது மக்கள் வழங்கிய ஒத்துழைப்பின் காரணமாக தொற்றை கட்டுப்படுத்த முடிந்ததாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். வைத்தியசாலை வசதி, அவசர சிகிச்சை பிரிவு, சுகாதார ஆளணி, ஆக்சிஜன் உட்பட சகல வசதிகளையும் அரசாங்கம் தயார்படுத்தியிருப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி குறிப்பிட்டார். கடந்த நல்லாட்சி அரசாங்கம் மிக மோசமான அரசியல் பழிவாங்கலை முன்னெடுத்ததாக ராஜாங்க அமைச்சர் நாலக கொடஹேவா தெரிவித்துள்ளார். அப்போதைய பிரதமர் அலுவலகத்தில் கடமையாற்றிய அதிகாரிகளும் குற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிட்டதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். அவ்வாறான நிலைமை தற்போது இல்லை. இதன் காரணமாக நீதித்துறையில் சுவாதீன தன்மை நிலவுவதாக ராஜாங்க அமைச்சர் நாலக கொடஹேவா இன்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார். அரசியல் பழிவாங்கலுடன் தொடர்புடைய வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து முடிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். நல்லாட்சி அரசாங்கத்தின் மோசடி எதிர்ப்பு குழுவில் அங்கம் வகித்த சகலரும் அரசியல் பழிவாங்கலுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் பழிவாங்கலுக்கு உட்பட்ட சிலர் இன்னும் தொழிலை இழந்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அசங்க நவரத்ன தெரிவித்தார். அவ்வாறான குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய டார்கெட்டுகள். செய்திகள் தொடர்கின்றன. அரச வங்கி கட்டமைப்பு பலமிக்க வகையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். வங்கி சேவை சங்க அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவர் இதனை கூறினார். நிகழ்கால சவால்களுக்கு மத்தியில் அரச வங்கிகளின் அவசியம் உணரப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார்.
கல்வி பொதுத்தரதர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் அடுத்த வாரம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்திருக்கிறார். பெறுபவர்களை தயாரிக்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த பணிகள் இன்னும் சில தினங்களில் நிறைவடைய உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித கூறினார். மியன்மாரில் விடுவிக்கப்பட்டிருக்கும் மீனவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சகல ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கடற்றொழில் அமைச்சின் ஊடக செயலாளர் நெல்சன் எதிர்சிங்க தெரிவித்தார். மியன்மாரில் நிலவும் தற்போதைய அரசு நெருக்கடி நிலையில் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்களை விடுவிக்க முடிந்ததாக அவர் கூறினார். மீனவர்களை அழைத்து வருவதற்கு சுமார் 3 மில்லியன் ரூபாவை செலவிட்டிருப்பதாக நெல்சன் எதிர்சிங்க தெரிவித்தார். தேசிய மீனவர் சம்மேளனம் மாளிகாவத்தில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சில் இன்று ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இதனை கூறினார். சாஸ்திரியார்கிட்ட மகன ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுண்டவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்ட திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வெளிநாடுகளுக்கு பயணமாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் மலேரியா தடுப்பு மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்று மலேரியா ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளரான விசேட வைத்திய நிபுணர் பிரசாத் ரணவீர தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை பிரிவில் இணையும் அதிகாரிகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணிப்பவர்கள் இந்த தடுப்பு மருந்துகளை உட்கொள்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2010 ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் மலேரியா மரணங்கள் பதிவாகவில்லை என டாக்டர் பிரசாத் ரணவீர சுட்டிக்காட்டினார். உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு போலீஸ் திணைக்களத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் பதவியிலிருந்து போலீஸ் பரிசோதகர் பதவி உயர்வுக்கான விண்ணப்பங்களை போலீஸ் தலைமையகம் கோரியிருக்கிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பிடத்தக்க சேவை காலத்தில் பூர்த்தி செய்தவர்களுக்கு திறமையின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. புத்தாண்டு மாதத்தின் வாசிகளில் மிகச்சிறந்த வாசி பீப்பிள்ஸ் லீசிங்கின் வட்டி வாசி. இந்த புத்தாண்டு மாதத்தில் லீசிங் பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் வட்டியில் 25% தள்ளுபடி. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0112-206-300. நிபந்தனைகளுக்குட்பட்டது. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். மத்திய தரைக்கடல் எல்லையில் நிகழ்ந்த படகு விபத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. குடியேற்றவாசிகளை ஏற்றிச் சென்ற படகு லிபிய கடல் எல்லையில் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 130 பேரை ஏற்றிச் சென்ற இந்த படகின் சிதைவுற்ற பாகங்கள் லிபிய தலைநகர் திரிப்போலிக்கு வடகிழக்கு பிரதேசத்தில் காணப்பட்டதாக ஓஷன் வைக்கிங் என்ற மீட்புக் கப்பலின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த 10 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மியன்மாரில் இன்னும் சில மாதங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினி நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அங்கு நிலவும் ராணுவ ஆட்சியினால் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து உணவு பாதுகாப்பின்மையும் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதனால் மக்கள் உணவு பட்டினியை எதிர்கொள்வார்கள். இதேவேளை மியன்மாரில் அண்மை காலத்தில் 2.5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. அங்கு ஆட்சி கவிப்பிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்களை முடக்குவதற்கு ராணுவ ஆட்சியாளர்கள் மேற்கொண்டிருக்கும் ஒடுக்குமுறையின் காரணமாகவே மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. புத்தாண்டு மாதத்தின் வாசிகளில் மிகச்சிறந்த வாசி பீப்பிள்ஸ் லீசிங்கின் வட்டி வாசி. இந்த புத்தாண்டு மாதத்தில் லீசிங் பெற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் வட்டியில் 25% தள்ளுபடி. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0112-206-300. நிபந்தனைகளுக்குட்பட்டது. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். பலாங்குட மற்றும் கஹவத்த
ஆரம்ப வைத்தியசாலைகளின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிராமிய வைத்தியசாலைகள், மாவட்ட வைத்தியசாலைகள் மற்றும் ஆரம்ப வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்யும் 3 ஆண்டு கால திட்டத்தின் கீழ் இந்த வைத்தியசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இதற்காக 3230 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. ககவத்த ஆரம்ப வைத்தியசாலையில் 250 கட்டில்களை கொண்ட 5 மாடி வார்டு கட்டிட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நாளை இடம்பெறவுள்ளது. இந்த கட்டிடத்திற்காக 1950 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 17வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையில் நடைபெறும் இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. முதலில் துடுப்படுத்தாட மும்பை இந்தியன்ஸ் அணி சற்று முன்னர் வரை 19வது ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 127 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சுற்றுலா இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 7 விக்கெட்டுகள் இழந்து 541 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் துடுப்பாட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடும் இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவின் போது 3 விக்கெட் இழப்பிற்கு 229 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். மட்டக்களப்பு மண்முனைப்பற்று பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த தொழிற்சந்தை நேற்று நடைபெற்றது. பிரதேசத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்வாய்ப்புக்கான வழிகாட்டுகளை வழங்கும் நோக்கில் இது ஏற்பாடு செய்யப்பட்டது. மண்முனைப்பற்று பிரதேச செயலாளர் திருமதி நமசிவாயம் சத்யானந்தின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த தொழிற்சந்தை நடத்தப்பட்டது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். உள்நாட்டு வெளிநாட்டு தொழில் முயற்சியாளர்கள் நாட்டில் தொழில் முயற்சியில் ஈடுபடுவதற்கான வழிவகைகளை இலகுபடுத்தி முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். நடைமுறையில் உள்ள சில விதிமுறைகள் காரணமாக தொழில் முயற்சியாளர்கள் இலகுவில் தொழில்களை ஆரம்பிப்பதில் பிரச்சினைகள் நிலவுகின்றன. இவ்வாறான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன குறிப்பிட்டார். என்ன அண்ணே, பெரிய யோசனை போல. ஒண்ணுமில்ல, ஒரே கல்லுல முழு மாமரம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு போறாங்க. என்னன்னு புரியலையே அண்ணே. இன்னுமா புரியல? LOLC தான் அப்படி சொல்றாங்க. LOLC-யா? பிள்ளைகளை படிக்க வைக்க, வீடு கட்ட, காணி வாங்க, பிசினஸ் தொடங்க, அவ்வளவு ஏன் வாகனம் வாங்க கூட அங்கதானே போறாங்க. இப்ப எல்லாம் ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல, முழு மரத்தையும் சாச்சிடலாம். உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ மத்திய தென் மாகாணங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. ஏனைய பிரதேசங்களில் இரவு வேளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ மத்திய தென் மாகாணங்களின் சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கோவிட் எச்சரிக்கைக்கு மத்தியில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியீடு. வார இறுதி நாட்களில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களிடம் வேண்டுகோள். அரச வங்கி கட்டமைப்பு தொடர்ந்தும் பலமிக்க வகையில் முன்னெடுக்கப்படும் என்கிறார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. நல்லாட்சி அரசாங்கம் மிக மோசமான வகையில் அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு. கல்வி பொதுத்தரதர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் அடுத்த வாரம் வெளியிடப்படும். மத்திய தரைக்கடல் எல்லையில் நிகழ்ந்த படகு விபத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.